ஓகே, இந்த டிபிபி வந்து இங்கே பார்ப்போம். செக்ஷன் ஃபார்முலா அது டிபிபி. ஓகே, ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃபைண்ட் த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் செகண்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் இல்லைங்க. ஓகே, இப்போ இது வந்து இந்த டிபிபி வந்து கைடட் டிபிபி செக்ஷன் ஃபார்முலாவில். ஸோ இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி 4 ஸ்டெப் இருக்குது. ஓகேங்களா, இந்த 4 ஸ்டெப்பு ஃபாலோ பண்ணி நம்ம பண்ணணும். என்னது அந்த 4 ஸ்டெப்பு? கொஸ்டினை வந்து ரீட் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. பின்ன அதுக்கு பிறகு கொஸ்டினை வந்து சால்வ் பண்ணணும். பின்ன சொல்யூஷனை பார்க்கணும், கரெக்ட் பண்ணணும் பேப்பரை. இப்படி 4 ஸ்டெப் இருக்குது. ஓகேங்களா, நான் பாஸ் ரெசியூம் சொல்லுவோம் ஒரு ஸ்டேஜ்லேருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு போகும்போது. ஓகே, இந்த ஃபஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இது வந்துட்டு இப்போ கொஸ்டின் வந்துட்டு படிங்க. பாஸ் ரெசியூம். இனி வந்துட்டு கொஸ்டின் வந்து சால்வ் பண்ணணும். பாஸ் ரெசியூம். இனி வந்துட்டு நம்ம சொல்யூஷன் பார்ப்போம். ஃபைண்ட் த கோஆர்டினேட்ஸ் ஆன் த பாயிண்ட் பி விச் டிவைட்ஸ். இது வந்துட்டு பாயிண்ட் பி விச் டிவைட்ஸ் த லைன் செக்மெண்ட் ஜாயினிங் ஏ. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து நம்மளுக்கு 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஏபி. ஓகேங்களா, ஏபி -2 -5 -2 -5 ஏயோட பாயிண்ட்டு, பியோட பாயிண்ட் 6 அண்ட் -5 இதோட கோஆர்டினேட்ஸ், பியோட கோஆர்டினேட்ஸ். ஃபைண்ட் த கோஆர்டினேட் ஆஃப் பாயிண்ட் பி. ஓகே, இந்த லைன் பி இருக்குது. இப்போது ஒரு பாயிண்ட் பி இருக்குது. ஓகேங்களா, இப்போ பாயிண்ட் பி இருக்குது. இந்த பாயிண்ட் பி வந்துட்டு 5,3. அப்போ லெட் திஸ் பி x, y. ஓகேங்களா, x, y. இப்போது determine the find the coordinates of point P which divides the line. இப்போ நம்ம என்ன செய்யணும்? செக்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இஸ் இந்த ரேஷியோ 5:3. அப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ணணும்? எக்ஸ் ஒய் இது ரேஷியோ வந்து இப்படி கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன செய்யணும்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த இது இன்டூ 6 இப்படி உல்ட்டாவாக போடணும். ஓகேங்களா, அதாவது எக்ஸோட வேல்யூ என்னவாக இருக்கும்? 5 × 6. கரெக்ட் இல்லைங்களா? 5 × 6 மைனஸ் அதாவது m × x1 n × இப்படி வரணும். ஓகே, 5 × 6 ப்ளஸ் 3 × -2 டிவைடட் பை m + n டிவைடட் பை 5 + 3 8. ஓகே, இந்த மாதிரி வரும். இந்த இங்கே பாருங்கள், mx2. அதாவது அப்போ நம்மளுக்கு 5 6 30, இது 30, இது வந்து -6, 30 - 6 டிவைடட் பை 8. ஓகே, அது வந்து 3. ஸோ எக்ஸ் வந்து 3. புரிஞ்சது இல்லைங்களா? அது அவர் சொல்லி கொடுத்துருப்பாரு உங்களுக்கு. ஆல்ரெடி லெக்சரரே அவர் சொல்லி கொடுத்துருப்பாரு ஆக்சுவலி, எப்படி வந்து இது ட்ரிக்கியாக பண்ணணுன்னு. இந்த எக்ஸு கண்டுபிடிக்கிறதுக்கு இதுலேருந்து இப்படி கிராஸாக மல்டிப்ளை பண்ணணும். இதுலேருந்து இப்படி, பின்ன அதே மாதிரி இதுலேருந்து இப்படி. ஓகே, y கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? y கண்டுபிடிக்கிறதுக்கு பாருங்கள், y கோஆர்டினேட்ஸ் எடுத்துக்காங்க. இது வந்து y கோஆர்டினேட்ஸ். அப்போது 5 × இது ப்ளஸ் 3 × இது. ஓகேங்களா, 3 × இது. ஸோ இங்கே நம்மளுக்கு வரும் 5 × இப்போ வந்து இங்கே y பார்த்தீங்கன்னாக்கா அப்போ நம்மளுக்கு என்ன வரும்? y பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வந்துட்டு 5 × -5. 5 × -5. ஓகே, 5 × -5 ப்ளஸ் 3 × 5 × -5 ப்ளஸ் 3 × -5 ப்ளஸ் 3 × -5 டிவைடட் பை m1 + m2 தட் இஸ் 8. அப்போ அது பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து -25 வரும், இது வந்து -15 வரும், டிவைடட் பை 8. -25 -15 டிவைடட் பை 8. -40 டிவைடட் பை 8 தட் இஸ் -5. ஸோ த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் த பாயிண்ட் ஆர் 3, -5. ஓகே, இதுதான் சொல்யூஷனு. இனி வந்து நீங்கள் வந்து இப்போ போய் கரெக்ட் பண்ண பார்க்கணும். ஓகேங்களா, உங்கள் போய் கரெக்ட் பண்ணுங்கள். பாஸ் ரெசியூம். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போவோம். இப்போ இந்த கொஸ்டின் படிங்க. பாஸ் ரெசியூம். ஓகே, இனி வந்துட்டு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்கள். பாஸ் ரெசியூம். ஓகே, இனி வந்து நம்ம சொல்யூஷன் பார்ப்போம். இந்த அட்ஜாயினிங் ஃபிகர், இந்த ஃபிகர் கொடுத்துருக்காங்க. there are 2 endpoints m n. The point pxy divides the line segments internally in the ratio 2:7. Find the coordinates of the point p. இது அதே மாதிரி தான், பழைய மாதிரி தான். அது ஆக்சுவலி சேம் திங் தான். இங்கே என்ன உங்களுக்கு ஃபிகர் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான் அதில் வித்தியாசம் ஆக்சுவலி. இல்லை வேறு இதில் ஃபிகர் கொடுத்துருந்தாங்களா? ஃபிகர் கொடுக்கல, இங்கே ஃபிகர் கொடுத்துருக்காங்க.
ஸோ இது வந்து என்ன செய்யணும் அப்போது நம்மளுக்கு எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 into minus 5 okay 2 into minus 5 plus 7 into 4 divided by 2 plus 7 11 okay இது வந்து x வந்துரும் y is equal to என்னது y is equal to 2 into 11 plus 7 into minus 7 divided by 11 okay இந்த மாதிரி இங்கே வந்து பாருங்க ஸோ இங்கே வந்து 2 into minus 5 plus 7 into 4 divided by sin plus 2 sorry sin plus 2 I'm sorry sin plus 2 9 sin plus 2 9 ஸோ இங்கே வந்து sin plus 2 ஸோ இது போட்டனாக்கா உங்களுக்கு x வந்துடும் y வந்து அதே மாதிரி 2 into 11 plus 7 into minus 7 divided by 9 ஓகே இந்த இது போட்டால் உங்களுக்கு 2 and minus 3 வந்துடும் ஓகே இனி வந்துட்டு போய் பேப்பர் கரெக்ட் பண்ணுங்க பாஸ் ரெஸ்யூம் ஓகே நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம் தேர்ட் ப்ராப்ளம் கொஸ்டின் படிங்க பாஸ் ரெஸ்யூம் இனி வந்து கொஸ்டின் வந்து சால்வ் பண்ணுங்க பாஸ் ரெஸ்யூம் ஓகே இனி வந்துட்டு நம்ம சால்வ் பண்ணலாம் இது வந்துட்டு ஐசிஎஸ்சி ப்ராப்ளமு போர்ட் ப்ராப்ளமு இந்த அட்ஜாயினிங் டயக்ராம் ஜி இஸ் த சென்ட்ராய்டு ஜி வந்து சென்ட்ராய்டு கொடுத்துருக்காங்க ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் ஏ பிசி அண்ட் ஜி கொடுத்துருக்காங்க இந்த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் பாயிண்ட் டி ஓகே இப்போ வந்து ஃபஸ்ட்டு சென்ட்ராய்டுனாக்கா சென்ட்ராய்டு ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது ஓகேங்களா ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது சே இதோட கோஆர்டினேட் வந்து x1 y1 இதோட கோஆர்டினேட் வந்து x2 y2 இது வந்து x3 y3 அப்போ இதோட சென்ட்ராய்டு வந்துட்டு சென்ட்ராய்டுன்றது என்னது இந்த இதிலேருந்து சென்டருக்கு ஆப்போசிட் சைடில் இருக்க சென்டருக்கு போகும் இது வந்து ஈக்குவல் சைட்ஸாக இருக்கும் ஓகே ஸோ இதெல்லாம் மீட் பண்ணுறது இதெல்லாம் மீட் பண்ணுறது தான் சென்ட்ராய்டு ஓகேங்களா இந்த வந்து பைசெக்டர்ஸ் வந்து ட்ரையாங்கிளோட பைசெக்டர்ஸ் வந்துட்டு மீட் பண்ணுறது தான் சென்ட்ராய்டு இது வந்து ஜின்னு சொல்லுவாங்க யூஸ்வலி இப்போ இந்த ஜியோட பாயிண்ட் வந்து நான் எக்ஸ் கமா ஒய்ன்னு எடுத்தேனாக்கா எனக்கு சென்ட்ராய்டு ஃபார்மில் என்ன எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த x1 ப்ளஸ் x2 ப்ளஸ் x3 டிவைடட் பை 3 y என்னது y இஸ் ஈக்குவல் டு y1 ப்ளஸ் y2 ப்ளஸ் y3 டிவைடட் பை 3 ஓகே இப்போ நம்மளுக்கு என்னது இந்த ஏபிசியில் சி இல்லை இங்கே ஓகே சி வந்துட்டு நம்மளுக்கு வந்து கண்டுபிடிக்கணும் ஆனால் அதுக்கு பதில் நம்ம சென்ட்ராய்டு கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம என்ன செய்யணும் நம்ம வந்து இப்போ இந்த பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போது நம்மளுக்கு வந்துட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 இல்லைங்களா சென்ட்ராய்டு பாயிண்ட் வந்து ஈக்குவல் டு 5 இந்த எல்லா பாயிண்ட்ஸும் ஆட் பண்ணணும் தட் இஸ் 3 ப்ளஸ் 2 ப்ளஸ் எக்ஸ் டிவைடட் பை 3 அதேமாரி ஒய் பாயிண்ட் ஒய்ன்றது இங்கே -5 ஸோ -5 இஸ் ஈக்குவல் டு ஒய் கோஆர்டினேட்ஸ் எல்லாத்தோடது ஆட் பண்ணுங்கள் -6 ப்ளஸ் ஒய் divided by 3 ஓகே ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பண்ணியிருக்காங்களா பாருங்கள் ஸோ இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு இது சென்ட்ராய்டு ஓகே இதுதான் சென்ட்ராய்டு ஃபார்முலா பின்ன இந்த பாயிண்ட் பாருங்கள் இங்கே வந்து 3 ப்ளஸ் 2 ப்ளஸ் எக்ஸ் டிவைடட் பை 3 இஸ் ஈக்குவல் டு 5 ஒன்று இன்னொன்று -3 -6 ப்ளஸ் ஒய் டிவைட் பை 3 ஈக்குவல் டு -5 ஓகே இது நீங்கள் வந்து சால்வ் பண்ணிங்கனாக்கா இப்போ இதை வந்து இண்டிவிஜுவலாக இப்போ போடணும் இப்போ இங்கே வந்து என்ன பண்ணணும் 3 ப்ளஸ் 2 5 ப்ளஸ் எக்ஸ் divided by 3 is equal to 5 அதான் இது ஓகே இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா 5 plus x is equal to 15 ஸோ x is equal to 10 y கோஆர்டினேட்டுக்கு என்ன வரும் -3 -6 வந்து -9 plus y divided by 3 is equal to -5 ஓகே ஸோ இதை வந்து நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா you will get y is equal to -6 ஸோ இது வந்து 10 and -6 ஸோ திஸ் இஸ் த C பாயிண்ட் இது வந்து C பாயிண்ட் ப்ராப்ளம் வந்து அது கேட்குறது இல்லை the coordinates of point D கேட்டிருக்காங்க coordinates of point D இது பாயிண்ட் டிக்கு வந்து உங்களுக்கு வந்து இது வந்து மிட் பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் ஏன்னா இது ரெண்டு ஈக்குவல் லெங்த் இருக்கும் இது வந்து பைசெக்டர் ஓகே அப்போது நம்மளுக்கு என்ன வரும் சி வந்து என்ன கொடுத்துருக்காங்க சி வந்து 2, -3 ஓகே சி வந்து 2, -3 ஒரு செகண்ட் என்னாச்சு ஒரு செகண்டு மிஸ்டேக் ஆகிடுச்சு கொஞ்சம் இங்கே வந்து சி வந்துட்டு சி வந்து 10, -6 சி வந்துட்டு இல்லை நான் எழுதிக்கிறேங்க சி வந்துட்டு 10, -6 ஓகே அப்போ டி வந்து என்னவாக இருக்கும் டி வந்து மிடில் பாயிண்ட் ஆஃப் தட் அப்போ டியோட பாயிண்ட் வந்து சே இட் இஸ் கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய்னு வச்சுப்போம் அப்போது கேபிட்டல் எக்ஸ் வில் பி ஈக்குவல் டு 2 + 10 டிவைடட் பை 2 மிட் பாயிண்ட் ஃபார்முலா y இஸ் ஈக்குவல் டு -6 இது -6 தான் -6 டிவைடட் பை 2 இப்போ 2 + 10 12 டிவைடட் பை 2 வந்து 6
இது வந்து -12 divided by 2 வந்து -6. ஸோ நம்மளுக்கு வந்து -6 6 and -6 6 and -6 that is the third option. இதுதான் கரெக்ட் ஆப்ஷன். ஓகே ஓகே தான் இங்கே இருக்குது பாருங்கள் 6 and -6 இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே ஸோ இனி வந்துட்டு நீங்கள் பேப்பர் கரெக்ட் பண்ண போகணும். ஓகே பாஸ் ரெஸ்யூம். ஓகே ஃபோர்த் ப்ராப்ளம். இப்போ இந்த கொஸ்டின் படிங்க. பாஸ் ரெஸ்யூம். ஓகே இந்த கொஸ்டின் வந்து சால்வ் பண்ணிட்டு வாங்க. பாஸ் ரெஸ்யூம். இப்போ வந்து சொல்யூஷன் பார்ப்போம். The ratio in which x divides the line joining the points. x-axis இல்லை சாரி the ratio in which the x-axis divides the line. அப்போது இங்கே பாருங்கள் x-axis இருக்குது. இது எது x-axis? இது x-axis. இது வந்து y-axis. ஓகே நம்ம வந்து ரஃபாக வரைஞ்சி போகும். இது வந்து ரொம்ப அக்யூரேட்டாலாம் வரைய வேண்டாம். ஆக்சுவலி 2 பாயிண்ட் இருக்குது. ஓகே இந்த 2 பாயிண்ட்டை வந்து x-axis வந்துட்டு இதாகுது. அதாவது இந்த பாயிண்ட் இது வந்து கரெக்டான கோஆர்டினேட்ஸ் கிடையாது. இது வந்து பாசிட்டிவாக இருக்கணும். ஆனால் நான் ஜஸ்ட் போடுறேன் உங்களுக்கு ரஃபாக பண்ணாலும் போகுது நம்மளுக்கு. 2 - 8 the ratio in which x-axis divides the line. ஸோ இது x-axis டிவைட் பண்ணுற இடத்த let me put it as p. ஓகே let me put this as p. இனி வந்து divides the line in the ratio. what is the ratio கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ணலான்னாக்கா let it divide in the ratio m:1. let it divide in the ratio m:1 அப்படின்னு எடுத்துக்கணும். எடுத்துட்டு என்ன பண்ணணும் இப்போ இதோட பாயிண்ட் let it be. இது வந்து என்ன ஆகுனாக்கா x-axis இல்லைங்களா. அப்போ 0, சம் வேல்யூ இருக்கும். ஏன்னா x-axis 0, இல்லை y பாயிண்ட் வந்து 0வாக இருக்கும். எக்ஸில் x-axisனால சம் வேல்யூ இன் x will be there and y will be 0. ஓகே y will be 0. ஏன்னா இது y-axis பாருங்கள் இங்கே வந்து 0. the length is 0. இந்த ஹைட் வந்து y கோஆர்டினேட் வந்து இதோடது 0 இந்த பாயிண்ட். ஏன்னா x-axisனால அவ்வளோதான் இதில். அப்போ நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ரெண்டாவது பாயிண்ட்டை. அப்போ y கோஆர்டினேட் இந்த இது வச்சு போனாக்க உங்களுக்கு என்ன வரும்? y கோஆர்டினேட் எப்படி எடுப்பீங்க? 6 into m ஓகே -8 into 1 divided by m+1 is equal to என்னது? y கோஆர்டினேட் 0. ஓகே y கோஆர்டினேட் equal to 0. ஸோ இதை வந்து நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 6m -8 is equal to m+1 into 0. இது வந்து 0 ஆயிரும். ஸோ 6m is equal to 8 வரும். ஸோ m is equal to 8/6. 8/6 என்னது? 4/3. ஸோ அப்போ ரேஷியோ என்னது? இது வந்து 4/3 வருது. அதாவது 4/3:1 வருது. ஸோ அது வந்து மல்டிப்ளை பண்ணால் இன்ட்டு 3ல் மல்டிப்ளை பண்ணால் யூ வில் கெட் 4:3 வருது. ஓகே ஸோ x-axis அப்போ 4:3 இல்லை 3:4. ஓகே 4:3 இங்கே வந்து 4/3 m is equal to 4/3 வருது. ஓகே அப்போ இந்த ரேஷியோ வந்து 4/3. ஸோ இட் இஸ் x-axis தானே சொல்கிறாங்க. ஸோ இட் கேன் பி ஐதர் த ஆன்சர் இஸ் 3:4 or 4:3. போத் ஆர் கரெக்ட். ஓகே ஸோ இதுதான் கரெக்ட் ஆன்சர் டி. ஸோ இங்கே வந்து பாருங்கள். ஸோ அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது y கோஆர்டினேட். ஓகே ஸோ 3:4 டிவைட் ஆகுது. ஓகே இனி வந்துட்டு போய் பேப்பர் கரெக்ட் பண்ணுங்கள். பாஸ் ரெஸ்யூம். ஓகே 5th கொஸ்டின் படிங்க. பாஸ் ரெஸ்யூம். இனி வந்துட்டு சால்வ் பண்ணும் கொஸ்டினை சால்வ் பண்ணுங்கள். பாஸ் ரெஸ்யூம். ஆன்லைன் இல்லை ரெஸ்யூம். ஓகே இப்போ வந்து என்ன செய்யணும்னாக்கா இப்போ இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுவோம். இங்கே வந்து என்ன கொடுக்குறாங்க? ஃபைண்ட் த ஸ்லோப் அண்ட் த y இன்டர்செப்ட் ஆஃப் த லைன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்துட்டு செக்ஷன் ஃபார்முலா கிடையாது, மிட் பாயிண்ட் ஃபார்முலா டாபிக் கிடையாது. ஆனால் ஸ்ட்ரெயிட் லைன். ஆனால் ஏன் இங்கே ஸ்ட்ரெயிட் லைன்னா உங்களுக்கு லைன்ஸ்னு ஒரு சாப்டர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். என்னோட ஞாபகத்தில் அது இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் உங்களுக்கு கண்டிப்பாக சம்டைம்ஸ் வந்துட்டு கொஞ்சம் ட்விஸ்டடாக கேட்பாங்க. அப்போ உங்களுக்கு வந்துட்டு லைன் பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? லைன்ஸும் செக்ஷன் ஃபார்முலாவும் மிட் பாயிண்ட் ஃபார்முலா எல்லாம் கம்பைன் பண்ணி கேட்பாங்க. நம்ம இது கம்பைன் பண்ண மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால் நம்ம கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இதுலேயும் சால்வ் பண்ணோம். ஓகே இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா √3y is equal to x plus 3. ஓகே ஃபைண்ட் த ஸ்லோப் அண்ட் y இன்டர்செப்ட். உங்களுக்கு தெரியும் ஈக்குவேஷன் ஆஃப் எ லைன் என்னது? y is equal to mx plus c. m என்னது? mன்றது ஸ்லோப்பு. ஓகே c என்னது? c is the y இன்டர்செப்ட். ஓகே ஆனால் இங்கே பாருங்கள் இங்கே √3 y வந்து செப்பரேட்டாக எலோனா ஒண்டியாக இருக்கணும். ஆனால் y கூட யாரோ ஒருத்தர் இருக்காங்க. அவரை வந்து வெளியே தூக்குறதுக்கு என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணுங்கள் ஃபுல்லாக.
இதை வெளியே தூக்குறதுக்கு √3 வெளியே தூக்கணும். ஏன்னா நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷன் பாருங்கள், இந்த லைனில் இங்கே வந்து y வந்து ஒண்டியாக இருக்கணும். ஓகே, ஆனால் இங்கே வந்து √3 கூட இருக்குது. அப்போ என்ன செய்யுங்க, டிவைட் பை √3 த்ரூ அவுட். இது டிவைட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு என்ன ஆகும், இங்கே √3 இது ஃபுல்லாக டிவைட் √3. ஓகே, ஸோ இது என்ன ஆகுனாக்கா உங்களுக்கு √3 போயிடும். இங்கே வந்து y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் √3 பை √3ன்றது எக்ஸ் பை √3ன்னு எழுதிட்டு ப்ளஸ் 3 பை √3ன்னு எழுதலாம். ஓகே, 3 பை √3ன்னு எழுதலாம். அப்போது இங்கேருந்து நீங்கள் கம்பேர் பண்ணலாம் ஈக்குவேஷனை. y இஸ் ஈக்குவல் டு mx ப்ளஸ் சி. கம்பேர் பண்ணிங்கன்னா இதை வந்து நான் எழுதுகிற பாருங்கள். mன்றது 1 பை √3 எக்ஸ், y is equal to 1 by √3 x plus 3 by √3. 3 by √3ன்றது 3ன்றது √3 into √3. அப்போ √3 கேன்சல் ஆகிட்டு இங்கே 3 by √3ன்றது வந்து √3 ஆயிரும். ஓகே, √3 ஆயிரும். ஸோ இது வந்து ஐ கேன் ரைட் திஸ் as √3. அப்போது நம்ம வந்துட்டு m என்னது, அப்போ m is equal to 1 by √3 and c is equal to √3. ஓகே, இது வந்து m is equal to 1 by √3 and c is equal to இது c தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, பாருங்கள் இங்கே கொடுத்தேன் m is equal to 1 by √3 and c is equal to √3. ஓகே, புரிஞ்சதுங்களா? ஓகே, இனி வந்துட்டு போய் கரெக்ட் பண்ணுங்க. பாஸ், ரெஸ்யூம். ஓகே, ப்ராப்ளம் நம்பர் 6 பார்ப்போம். இது வந்து கொஸ்டின் படிங்க. பாஸ், ரெஸ்யூம். ஓகே, இனி வந்து சால்வ் பண்ணுங்க. பாஸ், ரெஸ்யூம். ஓகே, இனி வந்து சொல்யூஷன் பார்ப்போம். இங்கே வந்து ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் த்ரூ த கிவன் பாயிண்ட் ஏ. ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா சம் பாயிண்ட் இருக்குது. ஓகே, இது வந்து கரெக்டாக போடணுன்னா எக்ஸ் வந்து பாசிட்டிவ், எக்ஸ் வந்து நெகட்டிவாக இருக்கணும். அப்போ ஓகே, இந்த குவாட்ரண்ட்டில் இருக்குது. ஓகே, இந்த பாயிண்ட் வந்து இந்த குவாட்ரண்ட்டில் இருக்குது. அது கரெக்டாக போடணும்னு இல்லை, இருந்தாலும் நான் உங்களோட இதுக்காக போடுறேன். ஓகே, ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் த்ரூ த கிவன் பாயிண்ட் அண்ட் ஹேவிங் இட் ஸ்லோப் ஆஸ். ஸ்லோப்பு கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த லைன் வந்துட்டு என்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு வந்து இந்த லைனோட ஸ்லோப்பு கொடுத்துருக்காங்க. ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு இது 3/2 கொடுத்துருக்காங்க, பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துருக்காங்க. அப்போது நம்மளுக்கு தெரியும் என்னது, y இஸ் ஈக்குவல் டு mx ப்ளஸ் சி. இது ஈக்குவேஷன் ஆஃப் எ ஸ்ட்ரெயிட் லைன். ஓகே, ஈக்குவேஷன் ஆஃப் எ ஸ்ட்ரெயிட் லைன். அப்போ நம்ம என்ன செய்யலாம்னாக்கா, நம்ம என்ன செய்யணும்னா m வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் இதில். அப்போ நம்மளுக்கு m சப்ஸ்டியூட் பண்ணால் 3/2 x ப்ளஸ் சி. அப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், திஸ் இஸ் ஈக்குவல் டு 2y இஸ் ஈக்குவல் டு 3x ப்ளஸ் 2c. ஓகே, ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு இந்த இது கிடச்சிருது 2y இஸ் ஈக்குவல் டு 3x ப்ளஸ் 2c. இப்போ என்ன செய்யுங்கனாக்கா, இது வந்து ஈக்குவேஷன் ஆஃப் லைன் வந்துருச்சு. இந்த ஈக்குவேஷன் ஆஃப் லைனில் இந்த ரெண்டு பாயிண்ட்டை வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஓகே, நம்மளுக்கு அந்த எக்ஸு ஒய்யும் கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸு ஒய் கொடுத்தானாக்கா உங்களுக்கு சி கிடச்சிரும். அப்போது 2 இன்ட்டு ஒய் என்னது, ஒய் வந்து 3 இஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு -2 plus 2c. This implies 2c is equal to 6 plus 6. Okay, this is equal to 12. So c is equal to 12/2 which is equal to 6. c equal to 6 வந்துருச்சு. அப்போ ஓகே, அப்போ நம்ம ஃபைனல் இதில் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். c ஓட வேல்யூ 6 வந்துருச்சு. ஸோ we will get it as 3x/2 plus c is equal to plus 6. ஸோ இது வந்து நம்ம சால்வ் பண்ணாக்கா நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா 2y is equal to 3x plus 12. 3x plus 12. ஸோ இதை வந்து நம்ம திருப்பி கொஞ்சம் இதாக எழுதினாக்கா 3x plus 12 minus 2y is equal to 0ன்னு எழுதலாம். இதை வந்துட்டு 2y is equal to 3x plus 12. இது வந்து 3x plus 12 is equal to 2y. So this can be written as 3x plus 12 minus 2y is equal to 0. பாருங்கள், 3x minus 2y plus 12 is equal to 0. அப்போ ஏ தான் வந்து கரெக்ட் ஆப்ஷன். ஓகேங்களா, அது புரிஞ்சதுங்களா? நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க இந்த ஏ தான் கரெக்ட் ஆப்ஷன். ஓகே, புரிஞ்சது இல்லைங்களா? இதை எப்படி சால்வ் பண்ணணுன்றது இது வந்துட்டு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆக்சுவலி உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் லைனில் வரும்போது இது மாதிரி நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது ஈஸியாக நீங்கள் பண்ணிடுவீங்க. ஓகேங்களா, ஆனால் வந்து இது இப்போது தெரிஞ்சு வச்சுக்கணும் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம், ஏன்னா இது மிங்கிள் பண்ணுவாங்க ஆக்சுவலி இது கூட. ஓகே, இப்போ வந்துட்டு போய் இது ஆன்சர் பேப்பர் கரெக்ட் பண்ணுங்கள். பாஸ், ரெஸ்யூம். ஓகே, இப்போ வந்துட்டு இந்த கொஸ்டின் வந்து நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நம்பர் 7. இப்போ கொஸ்டின் படிங்க. பாஸ், ரெஸ்யூம், சால்வ் பண்ணுங்கள். பாஸ், ரெஸ்யூம். இப்போ சொல்யூஷன் பாருங்கள். ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் ஜாயினிங் த பாயிண்ட்ஸ். ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, இங்கே ஸ்லோப்பு கொடுக்கல. ப்ரீவியஸ் ப்ராப்ளமில் ஸ்லோப் கொடுத்துருந்தாங்க, இங்கே ஸ்லோப்பு கொடுக்கல. ஸோ அது மாத்திரம் நம்ம செப்பரேட்டாக கண்டுபிடிக்கணும். ஸ்லோப்புக்கு வந்துக்கு ஸ்லோப்போட ஃபார்முலா என்னன்னாக்கா, ரெண்டு பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தானாக்கா, ரெண்டு பாயிண்ட் x1 y1 x2 y2 அப்படின்னு ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க.
அப்போ ஸ்லோப் எப்படி கண்டுபிடிக்கணும்னாக்கா m is equal to y2 minus y1 by x2 minus x1 அவ்வளோதான். அதுக்கு பிறகு m கண்டுபிடிச்சிட்டோன்னா நம்மளுக்கு ஒரே ஒரு பாயிண்ட் போதும். இந்த y is equal to mx plus c வச்சுட்டு நம்ம வந்து ஈக்குவேஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு ப்ரீவியஸ் ப்ராப்ளமில் சால்வ் பண்ண மாதிரி இங்கே m மாத்திரம் கண்டுபிடிக்கணும். அப்போ m வந்து எப்படி கண்டுபிடிக்கிங்க? இது வந்து x1 y1 இது x2 y2. அப்போ இதிலிருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது? y2 வந்துட்டு 2, y1 வந்து -5. ஸோ m is equal to y2 வந்து 2, y1 வந்து -5. x2 வந்து என்னது? x2 is -1, x1 வந்து 3. ஓகே, ஸோ 2 + 5 வந்துட்டு 7, 2 - 7 7, 7 - 4. ஸோ -7/4 m-ஓட வேல்யூ. ஓகே, இனி வந்து என்ன செய்யுங்க? இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். y is equal to -7/4x + c. இனி ஏதாவது ஒன்று எடுத்துக்காங்க. இந்த பாயிண்ட் எடுத்துக்கலாம், இந்த பாயிண்ட் எடுத்துக்கலாம், எது வேண்டாலும் எடுத்துக்கலாம். இப்போ இந்த பாயிண்ட் எடுத்தனாக்க இது சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அப்போ let us take a பாயிண்ட், இல்லை ஓகே let us take b பாயிண்ட் ஒரு சேஞ்சுக்கு. இப்போ பியில் வந்து 2 இருக்குது, y வந்து 2, x வந்துட்டு -1 ப்ளஸ் c. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மைனஸ் இன்ட்டு மைனஸ் இது 7/4 ப்ளஸ் c. ஸோ இதிலிருந்து என்ன வரும்? c is equal to 2 - 7/4. 2 - 7/4ன்றது 4, 4 to 8, 8 - 2, sorry 8 - 7, 8 - 7/4 that is 1/4. m is equal to 1/4 வந்துருச்சு. அப்போ இந்த ஈக்குவேஷனில் இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. y is equal to -7/4x + 1/4. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணாக்கா உங்களுக்கு வந்துட்டு இந்த சைடில் எடுத்தானாக்கா உங்களுக்கு என்ன வரும்? y is equal to இந்த சைடில் LCM வந்துட்டு 4. ஸோ -7x + 1, இது வந்துட்டு 4y is equal to -7x + 1, -7x + 1. ஸோ இது சைடில் எல்லாமே கொண்டு வந்தானாக்கா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இந்த சைடில் வந்து ப்ளஸ், அப்போ +7x + 4y -1 is equal to 0. 7x + 4y -1 தான் இந்த இது கரெக்டாக வருது. 14th ஏ தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, 7x + இது. ஓகே, புரிஞ்சதுங்களா? இனி பேப்பர் வந்துட்டு போய் கரெக்ட் பண்ணுங்கள். பாஸ், ரெஸ்யூம். ஓகே, இப்போ வந்துட்டு 8th ப்ராப்ளம் பார்க்கலாம். இங்கே வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க? பாயிண்ட் ஏ பி த வெர்டிஸ் ஆஃப் ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த மீடியன் ஆஃப் த ட்ரையாங்கிள் த்ரூ ஏ. இது வந்து கொஸ்டின் வந்து படிங்க. பாஸ், ரெஸ்யூம். இனி இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுங்கள். பாஸ், ரெஸ்யூம். இனி வந்துட்டு கொஸ்டின் வந்து பார்ப்போம். இங்கே வந்து இதில் ஏபிசி பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த மீடியன் ஆஃப் த ட்ரையாங்கிள். மீடியல்னா என்னது? இது ரெண்டும் ஈக்குவல். அப்போ இது ஈக்குவல்னாக்கா இது மிட் பாயிண்ட் ஃபார்மில் வச்சு நீங்கள் டியோட கோஆர்டினேட் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, மிட் பாயிண்ட் ஃபார்மில் வச்சு டியோட கோஆர்டினேட் என்னவாக இருக்கும்? -2 + 4 / 2, -4 - 2 / 2. அப்போ இதோட இது என்ன வரும்? 4 - 2ன்றது 2, 2 / 2 வந்து 1, -6 / 2 வந்துட்டு -3. ஓகே, டி பாயிண்ட் வந்துட்டு 1, -3. இப்போ வந்துட்டு ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் த மீடியன் இதோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். இந்த லைன் ஈக்குவேஷன். ஓகே, அப்போ இது வந்து எப்படி? இந்த 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். இது நம்ம ப்ரீவியஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ண மாதிரி தான். 1, 4. இப்போ வந்துட்டு என்னது? 1, 4, 1, -3. இந்த 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 2 பாயிண்ட் வச்சு நம்ம ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். இது கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட் m கண்டுபிடிங்க, நம்ம லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி. அதுக்கு பிறகு அதை வந்து ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். y is equal to mx + c சப்ஸ்டியூட் பண்ணி, இது சப்ஸ்டியூட் பண்ணும்போது m வந்துட்டு ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்துக்கணும். அதில் y x சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு m வந்துட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடணும். அப்போ நம்மளுக்கு c கிடைக்கும். அப்போ c கிடைச்சா திருப்பி போட்டு ரீஅரேஞ்ச் பண்ணால் உங்களுக்கு ஈக்குவேஷன் கிடைச்சிடும். ஓகே, இப்போ வந்து பாருங்கள். இங்கே வந்துட்டு x1 + x2 இது பண்ணியிருக்காங்க. m வந்து 1 - 3. ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் அப்போ அந்த மாதிரி பண்ணணும். ஓகே, நான் சொன்ன மாதிரி பண்ணணும். இல்லைனாக்கா இது கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து y - y1 is equal to m into x - x1 அப்படியும் பண்ணலாம். ஓகே, 2 விதத்தில் பண்ணலாம். இது இப்படியும் பண்ணலாம், நான் சொன்ன மாதிரி பண்ணலாம், இந்த மாதிரியும் பண்ணலாம், இப்படியும் பண்ணலாம். இதெல்லாம் சேம் தான் ஆக்சுவலி, கொஞ்சம் அன்சைட் இன்சைட் காமிக்கிறதா இது. ஓகே, இது பண்ணனாக்கா உங்களுக்கு வந்து இந்த ஈக்குவேஷன் வரணும். ஆக்சுவலி x - 1 இது கொஞ்சம் ஏதோ மிஸ்டேக் இருக்குதுன்னு நினைக்கிறதுல. -7/0 y - 4. ஓகே, எனிவே இதை ப்ரொசீஜர். ஓகேங்களா, இதை ப்ரொசீஜர். இதை வந்து சால்வ் பண்ணணும். இதில் வந்து கரெக்டாக இது வந்துட்டு ஏதோ மிஸ்டேக் இருக்கோன்னு தெரில சொல்யூஷனில். ஓகே, பாருங்கள், நான் சொன்னதில் உங்களுக்கு என்ன சொல்யூஷன் கிடைக்குதுன்னு பார்ப்போமே. ஓகே, இப்போ பாஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இது பேப்பர் கரெக்ட் பண்ணுங்கள். இப்போ பேப்பர் கரெக்ட் பண்ணுங்கள், பாஸ் பண்ணுங்கள், ரெஸ்யூம். ஓகே, 9th ப்ராப்ளம். இப்போ இந்த கொஸ்டின் படிங்க. பாஸ், ரெஸ்யூம்.
ஓகே, இப்போ வந்து சால்வ் பண்ணிட்டு வாங்க. பாஸ், ரெஸ்யூம். ஓகே, இப்போ வந்து சொல்யூஷன் பார்ப்போம். இது வந்துட்டு போர்ட் பேப்பரு. இந்த கிவன் diagram O is the origin and P is the midpoint of AB. P is the midpoint, the equation of OP. திருப்பி equation of OP கேட்குறாங்க. அப்போ இது வந்து midpoint ஃபார்மில் வச்சு இந்த P கண்டுபிடிங்க ஃபஸ்ட்டு. இந்த பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டிங்கனாக்கா நம்மளுக்கு இந்த மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டோன்னா O என்னது, இதோட கோஆர்டினேட் என்னது, இதோட கோஆர்டினேட் 0,0. இப்போ பழைய ஈக்குவேஷன் மாதிரி தான், ஈக்குவேஷன் ஆஃப் லைன், பழைய ஈக்குவேஷன் ஆஃப் லைன் கண்டுபிடிக்கிற மாதிரி தான். 2 பாயிண்ட் இருக்குது, ஈக்குவேஷன் ஆஃப் லைன் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், நான் இங்கேருந்து டேரெக்டாக போகிறேன். மிட் பாயிண்ட் ஃபார்மில் யூஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. மிட் பாயிண்ட் ஃபார்மில் வச்சு பியை கண்டுபிடிங்க. ஏபி இருக்குது, ஏபி. ஸோ 4 + 0, 0 + 2. 4 + 0 divided by 2, 0 + 2 divided by 2. இப்போ இந்த பாயிண்ட் வந்து 2,1 ஆயிடுச்சு. 2,1 ஆயிடுச்சு. இது வந்து 0,0. அப்போ இந்த 2 பாயிண்ட் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து நான் இந்த மாதிரி சொன்ன மாதிரி பண்ணலாம் ஆக்சுவலி. அதாவது y - y1 இப்படியே இது பண்ணுறாங்க பாருங்கள். ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்துக்காங்க. இனி எம்மை நீங்கள் செப்பரேட்டாக கண்டுபிடிக்கலாம், பின்ன சியை கண்டுபிடிக்கலாம். நான் சொன்ன மாதிரி செய்யலாம், இல்லை எனக்கு இவங்க கொடுத்துருக்க மாதிரி கொடுத்துருக்கலாம். இவங்க கொடுக்குற மாதிரி கொடுத்தோன்னா எப்படி, y - y1 = m. என்னது, m எம்ன்றது m என்னது பாருங்கள், m = y2 - y1. இது 2,1 இல்லை. ஸோ 1 - 0 y2 - y1 by x2 - x1, 2 - 0. m = 1/2. ஓகேங்களா, m = 1/2. ஸோ y - y1 = m into x - x1. ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க. இந்த 0,0 எடுத்துப்போம். அப்போது 0, y = y - 0 of into x - 0. So this will be y - 0 is y of x - 0 will be x only. So y = x/2, which implies 2y = x. 2y = x. ஓகேங்களா, இந்த மாதிரி டேரெக்டாகவே இப்படியே சால்வ் பண்ணலாம். இல்லை நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி y = mx + c வந்துட்டு வச்சுட்டு சால்வ் பண்ணலாம். ப்ரீவியஸ் ப்ராப்ளமில் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி ஏதாவது ஒரு மெத்தடில் சால்வ் பண்ணலாம். ஓகே, இதெல்லாம் ஆல்மோஸ்ட் சேம் தான் ஆக்சுவலி. ஓகே, இப்போ வந்துட்டு பேப்பர் கரெக்ட் பண்ணுங்கள். பாஸ், ரெஸ்யூம். ஓகே, இதான் லாஸ்ட் ப்ராப்ளம் நினைக்கிறேன். ஓகே, லாஸ்ட் ப்ராப்ளம். இப்போ கொஸ்டின் படிங்க. பாஸ், ரெஸ்யூம். இனி வந்து சால்வ் பண்ணுங்கள். பாஸ், ரெஸ்யூம். இனி வந்து சொல்யூஷன் பாருங்க. இஃப் த பாயிண்ட்ஸ் P, Q, R ஆர் கொலினியர், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் M. P, Q, R கொலினியர்னா ஒரே ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்குது. ஸ்ட்ரெயிட் லைனில் இருந்தால் மாத்திரம் தான் நம்ம அந்த இது அப்ளை பண்ண முடியும். கொலினியர் பாயிண்ட்ஸ்க்கு தான் வந்துட்டு செக்ஷன் ஃபார்முலாவும் மிட் பாயிண்ட் ஃபார்முலாவும் அப்ளிகபிள். அப்போ இது கொலினியர்னா ஒரே லைனில் இருக்குது. ஸோ 5 - 1 இது P, Q வந்துட்டு -1, 3, R வந்துட்டு 2, M. ஆர் கொலினியர், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் M. இப்போ என்ன செய்வீங்க, இப்போ வந்து உங்களுக்கு வந்து 3 பாயிண்ட் கொடுத்துருக்கு. ஓகே, இப்போ 3 பாயிண்ட் கொடுத்துருக்கு. இப்போ வந்து ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் M. இந்த பாயிண்ட்டை வந்து கேட்டிருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு இது கொடுக்கல பாருங்கள். இந்த பாயிண்ட்டு இது எவ்வளோக்கு இதாகுதுன்றது கொடுக்கல ஆக்சுவலி. ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாயிண்ட்ஸ் ஸ்லோப் ஆஃப் PQ, இதான் ஐடியா. ஸ்லோப் ஆஃப் PQ = ஸ்லோப் ஆஃப் PR. ஸ்லோப் ஆஃப் PQ = இதோட ஸ்லோப்பு இதோட ஸ்லோப் எப்படி கண்டுபிடிப்பீங்க, y2 - y1, 3 - of -1 by x - x1, -1 - of 5 = இதோட ஸ்லோப் y2 - y1. m - 3 = x2 - x1, 2 - of -1. ஸோ இது பார்த்தானாக்கா 3, இது வந்து 4 வரும் மேலே, கீழே வந்துட்டு -1 - 6 வரும். இது வந்து m - 3 divided by 3 இப்படி வருது. 4 - 3 பாருங்க இங்கே 4. ஓகே, ஃபுல்லாக சால்வ் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன் இடையில இது பண்ணுறதுக்கு. m - 3 y2 - y1 = 2 - of இது. ஸோ m - 3 divided by இது வந்து போட்டானாக்கா உங்களுக்கு என்ன வரும், m - 3 into -6 = 3 4 12. 12னா இது வந்து இந்த சைட் கொண்டு வந்தானாக்கா உங்களுக்கு வந்துட்டு -2 வந்துடும். ஸோ m = 3 - 2 which is equal to 1. m = 1 வருது. ஓகே, B வரணும் ஆன்சர். கரெக்டாக வருது பாருங்க. ஸோ இங்கே வந்து செக்ஷன் ஃபார்முலா அதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணல ஆக்சுவலி. இது யூஸ் பண்ணவே இல்லை, அதெல்லாம் யூஸ் பண்ணாமல் பண்ணியிருக்காங்க. ஏன்னா கொலினியர்னால இதோட ஸ்லோப் வந்து சேம். கரெக்ட், இப்போ கொலினியர்னா ஸ்லோப் வந்து சேமாக இருக்கும்.
ஸ்லோப்னா என்னது, எவ்வளோ சரிவு இருக்குன்றது தான் ஸ்லோப்பு. இப்போ இன்க்ளைன்டு பிளேன்லலாம் சின்ன வயசில் விளாண்டுருப்பீங்களே, இந்த சரிவு தான் ஸ்லோப்புன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இந்த சரிவு எவ்வளோ சரிவு, ரொம்ப சரிவு அதிகமாக இருந்தால் ஸ்லோப் அதிகம், சரிவு கம்மியாக இருந்தானாக்கா ஸ்லோப் வந்து கம்மி. ஓகே, சரிவு இப்படி இருந்தால் ஸ்டீப்பாக இருந்தானாக்கா ஸ்லோப் அதிகம், ஸ்டீப்பு கம்மியாக இருந்தானாக்கா ஸ்லோப்பு கம்மி. ஓகே, இதுதான் ஸ்லோப்பு, இந்த ஸ்டீப்னஸ் தான் ஸ்லோப்பு. ஓகே, அந்த ஸ்டீப்னஸ் தான் ஸ்லோப்பு. இங்கே வந்து டைரெக்டாக வந்து நான் ஃபஸ்ட்டு நானே கொஞ்சம் இதை பண்ணேன் ஆக்சுவலி, இதில் அப்படி கிடையாது, நம்ம அது யூஸ் பண்ண வேண்டாம், நம்ம அப்படியும் பண்ணலாம். இது எவ்வளோ டிஸ்டன்ஸ், இது எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு கண்டுபிடிச்சிட்டு இதை வந்து நம்ம செக்ஷன் ஃபார்மில் யூஸ் பண்ணலாம். அப்படி சால்வ் பண்ண முடியாதுன்னு இல்லை, ஆனால் அது தேவையில்லை, நம்மளுக்கு இது ஈஸியாகவே சால்வ் பண்ணலாம். ஏன்னா இந்த பிரின்சிபல் யூஸ் பண்ணிட்டு இதோட ஸ்லோப்பு இஸ் ஈக்குவல் டு இதோட ஸ்லோப் வச்சோன்னாக்கா நம்மளுக்கு வந்து கரெக்டாக கிடச்சிரும். ஓகேங்களா, ஓகே, ஸோ இதுதான் லாஸ்ட் ப்ராப்ளமு. ஓகே, தேங்க்யூங்க. ஓகே, இதை வந்து கரெக்ட் பண்ணிவிட்டு எனக்கு வந்துட்டு ஆன்சர் ஷீட் அனுப்புங்க, கரெக்ட் பண்ண ஆன்சர் ஷீட். ஓகே, தேங்க்யூ வெரி மச், பாய்.